எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலக வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதை பற்றி நாம் காணலாம். உலக வரலாறு மிகவும் அழகாக சொல்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு வேறே சான்று அவசியமில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மகான்களுடைய கல்லறைகளும் இன்றைக்கு அடைக்கப்பட்ட நிலைமையிலே, மூடப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சரித்திர சான்று இன்றைக்கு நாம் இருக்கிறதை காண முடியும். ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருந்த பொழுது ஒரு லாசுவை மரணத்திலிருந்து உயிரோடு கொண்டு எழுப்பினார். யவீருடைய வீட்டுக்கு சென்று யவீருடைய மகளையும் உயிரோடு கொண்டு எழுப்பினதை பற்றி நாம் வாசித்து பார்க்கிறோம். நாயின் ஊருக்கு சென்ற பொழுது நாயின் ஊருடைய விதவையின் கண்ணீர், தனக்கு இருந்த ஒரே மகன், புருஷன் இல்லை, இப்பொழுது மகனும் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி கண்ணீரோடு அவனுடைய அடக்க ஆராதனைக்கு போய் கொண்டபடி இயேசு அங்கே சந்தித்து அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, அவன் காட்டில் இருந்தாலும் சரி, அவன் ரோட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவருக்குள் காணப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற உங்கள் மூலமாகவும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வழங்க பண்ணுவார் என்று சொல்லி எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 18, 19 வாசித்து பார்க்கிறோம். வேதாகம வரலாறு நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள் போகிறாங்க, கல்லறைக்கு போகிறாங்க. அதை மார்க்கு சொல்கிறாரு, அதை யோவான் சுவிசேஷம் வாசித்து பார்க்குறோம். இன்னும் மத்திய சுவிசேஷம் அதை விட சிறப்பாக சொல்கிறாரு. மகதலேனா மரியாள் தேடி போன மகளுக்கு கர்த்தர் தரிசனமானார். தரிசனமானது மட்டுமல்ல, அவள் அழுது கொண்டிருந்தாள். யோவான் சுவிசேஷம் வாசித்து பார்க்கும் பொழுது என் ஆண்டவரை காணவில்லை என்று சொல்லி சீசர்கள் வந்து பார்த்தார்கள். பார்த்து அவர் எங்கே இல்லை என்று ஓடி போய் விட்டார்கள். ஆனால் மரியாள் அன்புள்ள உள்ளங்கள், அவள் ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்பு வைத்தபடினால அந்த கல்லறை விட்டு போகல. அங்கே உட்கார்ந்து அழுது என் ஆண்டவரை நான் பார்க்காமல் போக மாட்டேன்னு சொல்லி விடாப்பிட்டியாக உட்கார்ந்து அழுதாள். அழுத சமயத்தில் அங்கே யோவான் அழகாக சொல்கிறாரு, தூதர்கள் அங்கே இருந்தார்கள். ஸ்திரியே நீ யாரை தேடுகிறாய் என்று சொல்லி, அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடி உயிரோடு கொண்டு எழுந்தார் என்று சொன்ன பொழுது அவள் கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டிருந்த மரியாளை பார்த்து, ஆண்டவரே பிரசன்னமாகி, மரியாளே ஏன் அழுகிறாய்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக சமயங்கள் அநேக காரியங்களுக்காக, தனக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பொருளாதார நெருக்கத்தில் பலவிதமான பாதிப்பு ஏற்பட்டு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளே, அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உங்களை நினைப்பூட்டுகிறேன், மரியாளே ஏன் அழுகிறாய்? அழாதே என்று சொல்லி தரிசனமாகி அவருடைய கண்ணீருக்கு முடிவை கொண்டு வந்த கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் எந்த நிலைமையிலே காணப்படுகிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை, மரியாளே ஏன் அழுகிறார்? அழாதே என்று சொல்லி தேட்டக்கூடிய, ஒருவேளை அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரையும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உள்ளங்களே, உங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சொல்ற அந்த தேவனுடைய வார்த்தை, அழாதே. பயந்து போன சீசலை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதான பிரபு நம்மை சமாதானப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கொடுத்த அதிகாரம் வானத்திலே பூமியிலே எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போங்கள், இந்த சுவிசேஷம் சொல்லுங்க, நான் உங்க கூட உலகத்தின் சகல நாட்களையும் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்னவர். இந்த ஈஸ்டர் நாளிலையும் கூட அவர் உலகத்தின் சகல நாட்கள் நம்மோடு கூட இருப்பார். புறப்பட்டு போவோம், அவருடைய பணியை செய்வோம், நம்ம கூட இருப்பார். நம்முடைய பிதாக்களின் மூலமாக செயலாற்றின அதே வல்லமையும் அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த ஈஸ்டர் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே.